முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்வதாக வைகை செல்வன் மீது வழக்கு தொடரப்பட்டது. 3 ஆண்டுகளாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாததால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வைகை செல்வன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கை ரத்து செய்ய நீதிபதி மறுப்பு தெரிவித்துவிட்டார். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 3 ஆண்டுகளாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாததால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வைகை செல்வன் சார்பில் கோரப்பட்டது. இந்நிலையில் வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள்? கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது விருதுநகர்ல இரவு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் செய்ததாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீது வச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் வைகை செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 ஆண்டுகளாக வழக்கில் இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது என வாதிட்டார். காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் KMT முகிலன் வழக்கினுடைய விசாரணை முடிந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் தெரிவித்தார். இதனால இந்த இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதனால வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறி அந்த வைகை செல்வனுடைய மனைவியை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.